அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம். அந்த சரீரம் சாதாரண சரீரம்னு நினைச்சிடக்கூடாது. அது கிருஷ்ணாவதாரமா இருந்தாலும் சரி, ராமாவதாரமா இருந்தாலும் சரி. அர்ஜுனன் வந்து ரொம்ப சகஜமா கேட்டுதான், எனக்கு இத்தனை நாளைக்கு நீ வந்து அந்த தேரோட்டியா ஒரு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிய, அதனாலே கொடுத்துட்டு இருக்க, அந்த விராட் புருஷனோட தரிசனத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது, இது என்னமோ சாதாரண தரிசனம் சொல்லிட்டேப்பா, இது சாதாரணம் இல்லப்பா, இதுவே வந்து அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம் தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனன். பகவானுக்கு இந்த அவதாரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானத்துல இருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு வந்து மாறி வராப்பதான் இந்த அவதாரம்ங்கிறது. எதுக்காக அவதாரம் அப்படின்னா, முக்கியமா வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி